வணக்கம். புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து போராடி பெறப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், வரவு செலவு திட்ட உரையில் சொல்லப்பட்ட திட்டங்களுக்கு முழுமையாக நிதி கிடைத்ததா என்று ஆளுநர் உரையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாகவும், எந்த அரசாக இருந்தாலும் வரவு செலவு திட்டத்தை உயர்த்தி காட்டும் என்றும், அதன் அடிப்படையில் மத்திய திட்டக்குழுவிடம் நிதி அதிகமாக பெறப்படும் என்றும், உண்மையில் என்ன வருவாய் வருகிறது என்பதை வைத்து வரவு செலவு திட்டங்களை தயாரிப்பதில்லை என்றார். மேலும் புதுவை அரசின் வருவாயை பெருக்க வாட் வரி விதிக்கப்பட்டதாகவும், இதனால் 27 விழுக்காடு வருவாய் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து கடன் தொகையை உயர்த்தி கேட்டதற்கு பதிலாக தானே புயல் நிவாரண நிதியில் 800 கோடி ரூபாய் உலக வங்கியில் கடன் பெற்றுக் கொள்ளவும், வெளிச்சந்தையில் கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டதாகவும், ஆனால் போதிய கடன் கிடைக்காததால் முழுமையான அளவு திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்றார். வழக்கமாக 62 அல்லது 63%, சில ஆண்டுகளில் 90 முதல் 99% வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இந்த ஆண்டு 54% செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த முதல்வர், நிதிச்சுமை, நிதி நெருக்கடி இருந்தபோதும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் சென்டாக் மாணவர்களுக்கான நிதியை வேறு துறையிலிருந்து கொடுக்க முடியுமா என்று ஆலோசித்து வருவதாகவும், விரைவில் சென்டாக் தொகை வழங்கப்படும் என்றும், அதுபோன்று வருவாயை உயர்த்தி திட்டங்களை நிறைவேற்ற தனி மாநில அந்தஸ்து தேவை என்ற கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் வலுப்பெற்றுள்ளதால் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றார். இல்லையெனில் மாநில அந்தஸ்தை போராடி பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதுபோன்று துறைமுகம், சிறப்பு பொருளாதார மண்டலம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க 7 பறக்கும் படையினர் தேர்வு மையங்களை பார்வையிட்டனர். புதுவை மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. இத்தேர்வினை புதுவையில் 34 மையங்களில் 215 பள்ளிகளைச் சேர்ந்த 15,706 மாணவ மாணவிகளும், தனித்தேர்வர்கள் 1,219 பேரும் எழுதினர். தேர்வில் 846 தேர்வுக்கூட மேற்பார்வையாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி முறைகேடுகளை தவிர்க்க முதன்மை கல்வி அதிகாரியின் மேற்பார்வையில் 42 உறுப்பினர்களை கொண்ட 7 பறக்கும் படையினர் தேர்வு மையங்களை கண்காணித்தனர். முன்னதாக மாணவர்கள் சோதனைக்கு பின்னரே தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கில் உற்சாகமாக தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களில் முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன், இயக்குநர் வல்லவன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இடைக்கால பட்ஜெட்டுக்கு பதிலாக 3000 கோடிக்கு முழு அளவிலேயே பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் போடுவது தவறில்லை என்றாலும், ஏப்ரல், மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதம் அதிகாரிகள் வேலை செய்ய துவங்கும் பொழுது சட்டமன்றம் கூடும், பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்துவிடும், இப்படியாக 8 மாத காலம் சென்றுவிடும் என்றும், இதற்கு பதிலாக 3000 கோடிக்கு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்டை போட்ட பிறகு மத்திய அரசிடம் பேசி திருத்திய மதிப்பீடு செய்திருக்கலாம் என்று கூறிய அவர், 3வது முறையாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அடுத்த முறையும் பாராளுமன்றம் திட்ட கமிஷன் இருக்காது என்பதால் இடைக்கால பட்ஜெட் தான் என்றும், இத்தகைய நிலை நமக்கு தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் காரைக்கால் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் ஹெக்டேருக்கு 37,500 ரூபாய் அளித்துள்ளனர். இதற்கு காரணம் பயிர்களுக்கு அங்கு இன்சூரன்ஸ் செய்துள்ளனர், ஆனால் இங்கு இன்சூரன்ஸ் செய்யப்படவில்லை என்றும், எனவே காரைக்கால் விவசாயிகளுக்கு கட்டாயமாக பயிர் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசு தாராளமாக நிதி அளித்தும் 100 நாள் வேலை திட்டம் துவங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்தை பின்பற்றி மாநில அரசு நிதியை சேர்த்து 150 நாள் வேலை வழங்க வேண்டும் என்றும், காரைக்காலில் மணல், ஜல்லி கிடைக்காமல் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்திலிருந்து மணல், ஜல்லியை கொண்டுவர புதுவை அதிமுக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்து லீக் போட்டியின் துவக்க விழாவில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று போட்டியினை துவக்கி வைத்தார். புதுவை கால்பந்து கழகம் சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து லீக் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கால்பந்து கழக தலைவரும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் பங்கேற்று விழாவிற்கு தலைமையேற்று போட்டியினை துவக்கி வைத்தார்.
இன்று துவங்கி அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் புதுவையைச் சேர்ந்த காமராஜ், முத்துராம பெருமாள், யங் சேலஞ்சர், ப்ளூ ஸ்டார், லா லூமினா, போலீஸ், IRBN, மின்துறை உள்ளிட்ட 14 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர். போட்டி தினமும் மாலை 4 மணிக்கு இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். கால்பந்து ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்த போட்டிக்கான ஏற்பாட்டினை கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் தலைமையில் செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் சுப்பிரமணி, துணைத் தலைவர் பிரகாஷ், உதவி செயலாளர் பழனி, செயற்குழு உறுப்பினர்கள் துரை, பென்டிக் ஆரோக்கியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் 4 மாத நிர்வாக செலவினங்களுக்கு அனுமதி பெற்ற பின்பு காலவரையறையின்றி சபை தள்ளி வைக்கப்பட்டதாக சபாநாயகர் சபாபதி அறிவித்தார். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கியது. அதனையடுத்து ஒரு வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்ட சபை மீண்டும் 25ஆம் தேதி கூடியது. 25, 26 ஆகிய 2 நாட்களிலும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. இதனையடுத்து அரசின் நிர்வாக பணிகளுக்கு 4 மாத செலவினங்களுக்கு அனுமதி பெறப்பட்டதும் சபை காலவரையின்றி தள்ளி வைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் சபாபதி கூறுகையில், பட்ஜெட் கூட்டத்தில் அரசின் நிர்வாக பணிகளுக்கு 4 மாத செலவினங்களுக்கு 1193 கோடி ரூபாய்க்கு அனுமதி பெறப்பட்டது. பின்னர் காலவரையின்றி சபை தள்ளி வைக்கப்பட்டதாக கூறினார். நிதியாண்டு 13 ஆண்டு ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இந்த நிர்வாகத்திற்காக இந்திய பணி செலவுக்கு தேவைப்படுகின்ற மொத்த தொகையான 1193 கோடியே 34 லட்சம் ரூபாய் 22,000 ரூபாய் மேற்படாத தொகையை கணக்கில் அரசுக்கு வழங்க வேண்டும். இதை முழு மனசோடு எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. காலவரையின்றி சபையை ஒத்தி வைச்சிருக்கிறோம். புதுவை அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற சமூக சேவகர் ஜாகிர் உசேன் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் சமூக சேவகர் ஜாகிர் உசேன் பிறந்தநாள் விழா JPR பேரவைத் தலைவர் பொன் ராஜேந்திரன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஜாகிர் உசேன் தனது குடும்பத்தினர், நண்பர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று ஜாகிர் உசேனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக திரு ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முக்கிய பிரமுகர் பெஸ்ட் முருகன், NR காங்கிரஸ் செயலாளர் சண்முகம், மனித உரிமைகள் ஆணையம் மணிகண்டன், வீராம்பட்டினம் படகு உரிமையாளர்கள் சங்க சேகர், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் குப்புராஜ் உள்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவினை முன்னிட்டு ஜாகிர் உசேன் ஏழை பெண்கள் 1000 பேருக்கு இலவச புடவையும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்புகளை வழங்கி விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கிய நிலையில் முன்னதாக மாணவர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று 27ஆம் தேதி துவங்கி அடுத்த மாதம் 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுதச் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். மாணவர்கள் சிரமமின்றி விநாயகரை தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தது. இதனால் மாணவ மாணவிகள் வரிசையாக விரைந்து சாமி தரிசனம் செய்து பின் தேர்வுக்கு சென்றனர். புதுவை சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு சபாநாயகர் சபாபதி பாராட்டு தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் சபாநாயகர் சபாபதி கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு முன் அறிக்கை ஒன்றை வாசித்தார். அதில் 14 வயது நிரம்பிய ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிக்கவும் வளர்க்கவும் ஏனாம் சின் அருளா நிலையம் எனும் விடுதியை சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏற்படுத்தி அங்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி, உடை, தங்குமிடம் போன்ற வசதிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். அவரது பணியை பாராட்டி 2011ஆம் ஆண்டுக்கான குழந்தைகள் நலனுக்கான தேசிய விருதை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கியுள்ளதாகவும் இவ்விருதை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவை அவை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா புறக்கணிக்க வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொன்விழாவிற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்க உள்ளதாகவும்
இதற்காக அடுத்த வாரம் டெல்லி சென்று நேரில் அழைக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற பொன்விழாவில் முதல் சட்டமன்றத்தில் இருந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் என்றும், மேலும் விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற நிகழ்ச்சிகள் குறித்த புகைப்பட கண்காட்சி அமைக்க உள்ளதாக கூறினார். தொடர்ந்து நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுத உள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுவையில் வருவாயை பெருக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டும் வல்லுநர்களின் கூட்டம் நடத்தியும் கருத்துக்கள் கேட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை கிருஷ்ணா நகரில் வளர்ப்பு மகன் கொலை வழக்கில் சரணடைந்த குற்றவாளியை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த நிர்மல் என்கிற செந்தில் தனது பிரெஞ்சு வளர்ப்பு தாய் கொலை வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்த பின் கடந்த 21ஆம் தேதி கிருஷ்ணா நகரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரெஞ்சு மூதாட்டியின் மற்றொரு வளர்ப்பு மகனான வாழைக்குளம் தியாகு தனது கூட்டாளிகள் மூலம் செந்திலை கொலை செய்ததை உறுதி செய்து தியாகுவின் கூட்டாளிகள் 8 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியான சென்னையாபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் டேவிட் கடந்த 25ஆம் தேதி புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து டேவிட்டை காவலில் எடுத்து விசாரிக்க புதுவை போலீசார் நீதிமன்றத்தில் மனு செய்தனர். நீதிபதி உத்தரவை அடுத்து டேவிட்டை காவலில் எடுத்துள்ள போலீசார் அவரிடம் செந்தில் கொலை தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே வெளிநாடு சென்றுள்ள இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளி தியாகுவை கைது செய்யும் முயற்சியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.